நான் தான் உங்கள் ஜெயா. வெல்கம் பேக் டு நூலும் நேசமும். ஓகே, இது மண்டேவோட மினி விலாக் தான் பார்க்குறோம். அதாவது மார்னிங் 11 மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் மினி விலாகில் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏன் இது சொல்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களை வச்சுட்டு முன்ன பின்ன நம்ம பிளான் பண்ண வேலை பிளான் பண்ண டைமில் நடக்காது பேசிக்காவே. பட் கிட்ஸு இருக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அதாவது வேலை இம்பார்ட்டன்ட் இல்ல, அவங்களையும் பார்த்துட்டு நம்ம இதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. ஓகே, மார்னிங் எந்திரிச்சோனையும் எப்போவும் எந்திரிச்சோனையும் குளிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்பேன். பட் சண்டே வந்து சிக்கன் அண்ட் மட்டன் எல்லாம் செஞ்சுருந்தங்காட்டி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் 5:30 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி மேலே அந்த மாதிரி கூட்டி விட்டு மாப்போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனேயுமே பாப்பா எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. எந்திரிச்சோனையுமே அவங்க பால் குடிப்பாங்க. கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட வேலை ஒரு 100%ல் வந்து 50% போயிட்டுருப்போம். அந்த ஸ்பீட் அப்படியே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு 10%, 5% கொஞ்ச நேரம் நிறுத்தி நிறுத்தி அந்த மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, இது அது கூட நம்மளோட வேலை தான். பட் இதுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஆவேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் ப்ரெஷர் ஆகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் பி பாசிட்டிவ், அதை நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய ப்ரெஷர், நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். ஏதாவது ஒன்று நினச்ச நேரத்தில் அது முடியல அப்படிங்கும்போது. பட் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளோட கன்வீனியன்ட்டு தான். நமக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதை அப்போ அந்த டைமில் செய்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு இது. பட் ஒரு சிலவங்க வந்து எந்திரிச்சோனையும் கூட்டி விட்டுருவாங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு குக்கிங்கை முடிச்சுட்டு தான் கூட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதை பற்றி? இல்லை அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு பாலெல்லாம் இருந்துச்சு ஆட்டி, அவள் எப்போ பால் குடிக்கும்போதும் நான் சர்க்கரை டப்பா எடுத்தாலும் அவளுக்கு எங்கே இருந்தாலும் சரி அந்த சர்க்கரை டப்பா ஓப்பன் பண்ணுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுரும். கேட்டுட்டு என்கிட்ட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து ஊதுபத்தியே பற்ற வைக்கலாம். ரெகுலராக ஊதுபத்தி பற்ற வைக்கிறது. ஏன்னா எந்திரிச்சோனையும் குளிச்சுட்டு வந்தோடனே ஊதுபத்தி பற்ற வச்சா குக் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, வீட்டில் ஒரு வாசனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குதுங்கிறங்காட்டி இந்த 10 நாளாக அதுவே ஃபாலோ பண்ணியாச்சு. அது நல்லாவும் இருக்குது, ஒரு குட் ஃபீலாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் இங்கே உட்காந்துட்டு பால் வேணும், இது வந்து பால் காய்ச்சினப்போ எடுத்த வீடியோ. ஸோ பால் வேணும், அது வேணும், அங்கே உட்கார்றேன், இங்கே உட்கார்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவள் ஒரு 7:00 அந்த மாதிரி எந்திரிச்சிருக்கிறா அப்படின்னா, ஒரு 8:30 வரைக்குமே ஒரு பிளான் எல்லாம் போச்சு. என்ன தான் செய்ய போகிறேன், மார்னிங் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அரிசி ஊற வச்சாச்சு. ஏன்னா பாப்பா வெறுஞ்சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவா. ஸோ அந்த டைமுக்காக இப்படி தாங்க போகுது. ஸோ டோன்ட் வரி சொல்லிட்டு அந்த மாதிரி கோ ஆன் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி கொண்டு வந்தாச்சு. அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன் எந்நேரம் ப்ரெஷர்லேயே இருக்கணும்? ப்ரெஷரில் இருந்தால் நிறையா கத்துற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். எப்போ முடிஞ்சாலும் ஓகே, 9:00 சாப்பாடு செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா நானும் டைமுக்கு வெயிட் கெயின் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணங்காட்டி அந்த டைமில் முடிச்சிடணும். அவளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும். நல்லா வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். மற்ற எதையும் நினச்சிக்க கூடாது. அதெல்லாம் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு பாதி ப்ரெஷர் ஆயிரும், பாதி சத்தம் போட ஆரம்பிச்சுருவோம். அப்படின்னு இந்த 10 டேஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப டிப்ரெஷனாக ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட வந்து என்னால் அதை வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போல்லாம் அதுக்கெல்லாம் பழகிட்டுருக்கேன். அந்த பழகினங்காட்டி நல்ல விஷயமா தோணுது. ஓகே, எல்லார்னாலையும் எல்லாத்துலேயும் கரெக்டாகவும் இருக்க முடியாது. எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் இது மாதிரி நிறையா ஏதாவது பாப்பாவோட ரொட்டீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்படிதாங்க. அவள் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா. வித்தவுட் ஸ்க்ரீன் டைம், ஃபோன் டைம் அப்படிங்காட்டி இப்படி தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. நான் கத்திரிக்கோல் எல்லாம் கேட்பா, கொடுத்தேன் ஒன் டைம். பட் அவள் சோஃபா கவரெல்லாம் கட் பண்ணி விட்டா. அந்த டைமில் கோவம் வரும், அடிக்க தான் தோணும். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் இல்லை. பட் எப்படியாவது மேனேஜ் பண்ணணும். நான் எனக்கு என்னென்னா, நான் அவளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு மாண்டிசரி ஆக்டிவிட்டி. ஓகே, கத்திரிக்கோல் கொடுத்து நம்ம பக்கத்தில் உட்காந்து அவள் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது எக்ஸ்ட்ரீமாக அவள் சோஃபா கட் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது டைம் கட் பண்ண அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும்
எப்படி என்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகள வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 25 இயர்ஸ் அப்படின்ட்டுலாம் இல்ல. யாருக்கா இருந்தாலும் அவங்கள அவங்கள பழகுற வரைக்கும் கொஞ்சம் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு அவள வச்சுட்டு ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கிற மாரி இருக்கும். பட் அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் எல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க, குடுத்துட்டு இருந்த டைம்ல அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து உலகமே இருண்ட மாரி ஆயிரும் அந்த டைம். பட் இப்போ அப்படின்னா என்னனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ அப்படிதான் வேற ஒண்ணும் இல்ல. என்ன அப்படிங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த நம்ம அதில செய்யறக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பயமா இருக்கும். பட் அத செஞ்சோ, இல்ல அது பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதில நம்ம வந்து சக்சஸ் தான் ஆகப்போம். இல்லன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ண தான் செய்றோம். அதே மாரி தான் எனக்கு இந்த யூடியூப்பும். நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரே ரீசன், எனக்கு வந்து அங்க எங்க ஊர்ல டவரே கிடைக்காது. ஃபோன் பேசுறக்கு. பட் நெட் எல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்ப வந்து பாப்பா உடனே வந்ததுனால, அவ கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இந்த யூடியூப் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு வேணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.